என்னடா பாய்ஸ் ஹாஸ்டல்ல இல்லை ராதை மனதில் பாட்டெல்லாம் போடுறாங்க. சே, நம்ம காலேஜ்லேயே ஹாஸ்டல் நடத்துகிறாங்களே, பரவாயில்ல தான் போ. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு ஒரு கதை வச்சிருக்கீங்க, கேட்குறியா? வேணாண்டா. டம்ளர் வேற இல்லையாடா? இப்போ பார்த்தாலும் இங்கே இதான்டா. டம்ளர் எல்லாம் என்ன, இப்போ பாரு என்ன. டேய் அனிமல் மாதிரி பண்ணாரா? ரூம்லேருந்து வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, வா போய் எடுத்து வரலாம். ஓகே. சரி, டைட்டில் கேட்டுக்க. பாபநாசம் பார்ட் 2. ஆண்டவர் தான் ஹீரோ, நம்ம தலைவர் தான் அவரோட ஃப்ரெண்டு. சரி. ஹீரோ ஒரு கொலை பண்ணிடுறாரா, ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு சேர்ந்து எப்படி அதை மூடி மறைக்கிறாங்கன்றதான் கதை. கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ அவர் ஃப்ரெண்டே கொண்டுறாரு, அதான் ட்விஸ்டே. ஃப்ரெண்டை கொண்டு கில்ட்டில் வர்றதுக்கு ஹீரோவே செத்து போகலாம். ஏய் டாப்பரு, என்னடா ஹாஸ்டல்ல நீ படிக்க போற? டாப்பரா? யாரா டாப்பரு? கீழே டம்ளர்லின்னு மேலே கேன் எடுக்க போயிட்டு இருக்கேன். டேய் நீ போய் அவனை அட்டாக் பண்ணுறான். எடி செருப்ப. இவ்வளோ செலவு பண்ணி கேமரா வைக்கிறாங்க, 10 ரூபா டம்ளர் வைக்க மாட்டேங்கிறாங்க பாரு. 10 ரூபாய்க்கு டம்ளர் வைக்கிறான். எவ்வளோ அது? டேய் அவ்வளோ சீன்லாம் இல்லடா துர்கேஷ். கேமரா எல்லாமே நம்ம ரூம் சைடு தான் இருக்கும், ஆனால் வார்டன் ரூம் சைடு எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்து நம்ம எல்லாரும் தான் திருட்டு பண்ணாக்குங்க. சரி, நீ தண்ணி பிடிச்சிட்டு ஃபங்க்ஷன் போ, நான் சூச்சு போயிட்டு வந்துடுறேன். கேட்டுக்கிட்டோ போ போ. ஏன் கக்கூஸ்க்கு எடுத்துட்டு வர? கேமரா எடுத்துட்டு வந்தாம போ அந்த பக்கம். சரி ஓகேடா, பாத்து போ. தண்ணி குடிக்கலான்னு ரூம்லேருந்து ரூமில் தண்ணி இல்லை, இப்போ கீழே வரைக்கும் நடக்கணும். யார் குரூர்னு பார்க்குறேன். சரிண்ணா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் நாய்க்கு பிஸ்கட் போட்டு கப்ப கழிட்டேன். ஓகேடா. கிளம்பிட்டான்டா கர்னல் பம்பா கடைசி ஆள். இவர் போய் தான் நாயை வாழ வைக்க போகிறாரு. டே ஹரி, உங்கள் அண்ணா கால் பண்ணுறாரா? ஹலோ தம்பி, ஹரி இல்லையா? அண்ணா கப்பு கழுவு போயிருக்காண்ணா. சரிப்பா, ஓகே ஓகே. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுண்ணா. ஏன்னா அவன் என்கிட்டலாம் பேசவே மாட்டான், ரொம்ப டல்லாகவே இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் அப்பா தான் அவனை ரொம்ப கம்பல் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாரு. அதனால என்னமோ தெரியல, மற்றவங்கள்ட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான். என்னண்ணா சொல்கிறீங்க? அப்புறம் அவனை ரேக் பண்ணுறாங்க காலேஜில்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணி அழுதான்ப்பா. அதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்கப்பா, நீங்கள் தான் கூட இருக்கீங்க. சரியா? சரி ஓகேண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிப்பா. உங்கள் அண்ணா கால் பண்ணுறான். ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்லலை? சொன்னேன்டா, ரேகிங் பண்ணாமல் விட போகிறாங்க. சொல்லும் மனகவையனக்குள்ள வளர்க்குறான் சீதனாலை அவன். யாரவ யாரவ ஊத்துக்கு நூறுக்கு அவதான் என்ன. யார் அவன் இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான்? ஏ தம்பி, ஏ தம்புடு, என்னடா பார். என்னடா ஆச்சு? டேய் நான் வந்ததுலேருந்து இப்படி தானே இருக்கான். இந்த லெட்டர் நீ கூட ரேகிங் பண்ணனால சூசைடா? டே சூசைட் பண்ணிக்கிட்டான்டா. உங்கள்கிட்ட துர்கேஷ் எனக்கு தெரியும், நான் வார்டன் போய் சொல்ல போகிறேன். ஏய் இருடா டேய் துர்கேஷ், டே 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 டேய் உனக்கு இந்த மாதிரி நடந்தால் நான் விட்டுருவாடா துர்கேஷ். ஏன்டா அப்படி பண்ணுற? டே என் லைஃபே போயிட்டேன். நான் வார்டன்ட்ட சொல்லலைன்னா இது தெரியும், நான் கண்டிப்பாக நான் வார்டன்ட்ட சொல்ல போகிறேன். தடுக்காது. நீ சொல்கிறேன், நான் சொல்கிறா. நீ சொன்னா நானும் சொல்லுவேன்டா. லெட்டரில் நான் தான் ரேகிங் பண்ணேன்னு சொல்லலை, ரேகிங் பண்ணாங்கன்னு தான் இருக்குது. நீ நான் சேர்ந்து ரேகிங் பண்ணோம், அதனால தான் இந்த பையன் சூசைட் பண்ணான்னு சொல்லுவேன்டா. என்னடா என்னென்னமோ சொல்கிற? டேய் ஆமாடா. இப்போ என்னடா பண்ண சொல்கிற? டேய் இருடா துர்கேஷ், கொஞ்சமாக யோசிக்க விட்றா. வந்தோன்னு அவன்கிட்ட சொல்கிறேன், இவன்கிட்ட சொல்கிறேன்னு. டே துர்கேஷ், டே பாடுறா. டே துர்கேஷ், பேசாமல் இந்த பாடி போய்கிட்டாது ஒழிச்சு வச்சிடலாமாடா? டே துர்கேஷ், இந்த பையன் தான் இங்கே இருக்கவே பிடிக்கல, இன்ஜினியரிங் பிடிக்கல, இந்த காலேஜ் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பையனோட பாடி ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சிடலாம்டா.
டேய் ஒரு வருஷத்துக்கு ஒரு தான்டா ஸ்டோர் ரூம்லாம் திறப்பாங்க. அதனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் ஓடி போயிட்டு மாதிரி செட் ஆகிடும்டா. யாருக்கு இவன் செத்துட்டான் அப்படின்ற அந்த விஷயமே தெரிய வரக்கூடாதுடா. ஸ்டோர் ரூம் அங்கே இருக்குடா, அங்கே எப்போ பாடி எடுத்துகிட்டு போவேன்? துர்கேஷ், நம்ம ஹாஸ்டல்லையே அந்த ஸ்டோர் ரூம் மட்டும்தான் கிளாஸால் மேட் பண்ணியிருக்காங்க. டெட் பாடியோட ஸ்மெல் வெளியில் அதை உள்ள வச்சு கூட்டிகிட்டோம்னா அதோட வார்டன் ரூம் பக்கத்தில் தான் அந்த ஸ்டோர் ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு கேமராவே இல்லைடா. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு அவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. காணாமல் போயிட்டான், அவ்வளோதான். அவன் செத்தது கூட யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளே நம்ம காலேஜையே முடிச்சுட்டு போயிடுவோம்டா. அசால்ட்டாக சொல்லிட்டேன். எப்படி பண்ண போகிறேன்? பண்ண போகிறேன் இல்லைடா, பண்ண போகிறோம். நம்ம 2 பேரும் தான். அதான் எப்படி? இதா கொஞ்சம் யோசிப்போம். துர்கேஷ், ஒருவேளை நீ போலீஸாக இருந்தால் இந்த கேஸை அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்ப. நீ தான் பண்ணேன்னு எனக்கு தெரியும்ல, நான் இன்னொத்துக்கு ஜெயிலில் போட்டுருவேன். அப்படி இல்லைடா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு கேமரா அந்த மாதிரிடா. ஏய் கேமரா, டே இப்போ வந்து கேமரா ரெக்கார்டாக இருக்குல்ல? ஆமாம். என் கூடவா? அந்த கத்தியில் இருக்க எழுத்தை பற்றியாடா? ஏன் அந்த எழுத்துக்கு என்ன? நம்ம ஹாஸ்டல் கேன்டீன் நேம் போட்டு கத்திடா. ஏய் என்னடா சொல்கிற? இந்த கத்தியத்தை குரூப்பில் போட்டு யாராவது பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னாங்கல்ல. அதான்டா அந்த கத்தி தான்டா நம்ம மிஸ் கான்ட்ராக்டர் கொலையில் கிடச்ச ஒரே ஒரு எவிடன்ஸு. டே ஒரே நிமிஷம். என்னடா இந்த கத்தி எப்படி இவன்ட்ட வந்துச்சு? ஒருவேளை இவன் கொலை பண்ணிட்டான். எனக்கு தெரியாதா? நானே தெரியாமல் அந்த கத்தியை தொட்டு தொலைஞ்சிட்டேன். இல்லாட்டா அந்த லெட்டர் கிழிச்சு போட்டு யாருன்னு எனக்கு தெரியாத சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பேன்டா. நீ வேற ஏன்டா? இப்போ நம்ம 2 வெளியே போக போகிறோம். உன் மூஞ்சில் இந்த எக்ஸ்பிரஷன் கட்டம் தெரிவிச்சு மூடிட்டு என் கூட வாடா சாமி போதும். ஏதோ தப்பாக இருக்குடா. ஏய் மூடிட்டு வாடா நீ. துர்கேஷ், என் சொல்கிற கை போட்டுக்க. கேமரா முன்னாடி போகிறோம். இந்த ரியாக்ஷன் பைத்தியக்காரன் என்னடா பண்ணிட்டு இருக்க? வாயை கொஞ்சம் புத்திட்டு வாடா. ஏன்டா என்னடா பண்ணுற? போன மறந்துட்டு மாதிரி ரூம் போடா போடா. ஹலோ டே சொல்கிறேன் ஆக்டரே. டே ஹெல்ப்டா. உதவினாத ஊருக்காரங்க உனக்கு கணக்கு தெரிவாங்க. டேய் கொஞ்சம் சொல்கிறத கேளுடா. சரி சொல்லு, என்ன பண்ணணும்? டேய் நான் உனக்கு நம்பர் சென்ட் பண்ணுறேன்டா. சரி. அந்த நம்பருக்கு நான் சொல்கிற நேரத்தில் கால் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிடுறான். சரிடா. பாபநாசம் திரைப்பட பாணியில் பொறியியல் கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்டு கல் குவாரியில் வீசப்பட்ட சம்பவம் காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கிறது. டேய் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நான் அவனோட ஹூடி இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுட்டு இங்கேருந்து எப்படியாவது அவன் ரூம் வரைக்கும் போயிட்டு கேமராவில் என் ஃபேஸ் கவர் ஆகாத மாதிரி செட் பண்ண போகிறேன்டா. அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி இங்கேருந்து ஓடி போன மாதிரி செட் பண்ண போகிறேன். எல்லாரை பொறுத்த வரைக்கும் அவன் ஓடி போயிட்டான்ற மாதிரி போட்டுக்கிட்டேன்டா. ஏய் சிசிடிவியில் ஓம் பாடிக்கு அவன் பாடிக்கு எப்போ மேட்ச் ஆகும்? டேய் நான் ஒரு தடவை வார்டன் ரூமுக்கு சைன் வாங்க போயிருக்கேன்டா. அப்போது அந்த மானிட்டரில் பார்த்துருக்கேன். அந்த கேமராவும் அவ்வளோ அக்யூரேட்டாலாம் காட்டாது. அதோட நாளைக்கு போலீஸே வந்தாலும் அவன் எங்கே போகிறான்னு மட்டும்தான்டா பார்ப்பாங்க. விச் மீன்ஸ் அவனோட ட்ரெஸ் போட்டிருக்க நான் எங்கே போகிறேன்னு தான் பார்ப்பாங்க. எனக்கு பின்னாடி டெட் பாடி கூட்டிகிட்டு வரவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட சஸ்பெக்ட் அந்த கேமரா கிராஸ் பண்ணி அடுத்த கேமராவுக்கு மூவ் ஆகிட்டான். ஓகேவா? இப்படி பண்ணுறாங்களா நீ பாடி கொண்டு வரல, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் என்ன பண்ண போகிறேன்னா அவனோட திங்ஸ் எல்லாம் இருக்க பேகை ஹாஸ்டல் காம்பவுண்ட் பின்னாடி இருக்க கேமராவில் கவராக மாதிரி ஜம்ப் பண்ணி அதை புதைச்சி வச்சுட்டு டேரெக்டாக ஸ்டோர் ரூமுக்கு வந்துடுறேன். வாலை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற கேமரான்றதுனால யாராவது வச்சு அதை செக் பண்ணும்போது கூட அவன் ஓடி போயிட்டான்ற மாதிரியே போர்ட்ரேட் ஆகிடும். புரிஞ்சா? இதுதான் நம்மளோட பிளான். இப்போ நான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் தரேன். இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ் அவனுக்கு போட்டுரு. நான் அவனோட ட்ரெஸ் போட்டு இங்கேருந்து வெளியே போயிடுறேன். ஆனால் நீ அவனோட டெட் பாடி எடுத்து வரும்போது இப்போ வந்து அவன் மேலே கை போட்டு என்னை எப்படி கூட்டிகிட்டு வந்தியோ அப்போது அதே மாதிரி அவனையும் கேமரா முன்னாடி கூட்டிகிட்டு வந்துரு. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டோர் ரூம் வர அவனை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? டேய் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் என்ன வாரம் 2 கொலை பண்ணி ஸ்டோர் ரூம் வரைக்கும் டெட் பாடி கொண்டு போயிட்டுருக்கேனா? இருடா, இதை செஞ்சுட்டு மாட்டினாலும் செய்யாமல் மாட்டினாலும் 2 ஒரே கேஸ் தான்டா. ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. டே அவனோட செல்ஃபோன் நல்ல வேடா ஞாபகத்தினேன். டேய் நான் காம்பவுண்ட் தாண்டி குதிக்கிறப்போ அந்த செல்ஃபோன் தெரியாமல் பேக்கிங் சிப்பாக எழுதுற மாதிரி செட் பண்ணிடுவோம். ஏதோ எதார்த்தமாக கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பார்க்குறவங்கள. டேய் இந்த டிஷர்ட்டை போட்டு அவனை கூட்டிகிட்டு வாடா. சரி. வரும்போது 2 பிளாஸ்டிக் பேக்கு ஒரு ரைட்டர் கொண்டு வா. மறக்காமல் கேமராவில் ஃபேஸ் கவர் ஆகாத மாதிரி பார்த்து கூட்டிகிட்டு வா. சரியாடா? பார்த்து வா.
என்ன டென்ஷன் ஆல்ரெடி பேக் பண்ணியிருக்கு. சரி நமக்கு எதுக்கு அதெல்லாம். இவன் செத்து போன அந்த பையனோட ஃப்ரெண்டு தானே. ஐயோ நான் அவனை பார்த்து ஓடுறேன், அவன் என்னை பார்த்து ஓடுறான். இப்போ அண்ணா விட்டுங்கண்ணா, அவன் சூசைட் பண்ணலண்ணா. என்னடா சொல்கிறேன்? அண்ணா அவன் சூசைட்லாம் பண்ணிக்கலண்ணா. எது? நான் தானே சூசைட் பண்ண லெட்டர் எழுத சொன்னேன். என்னடா சொல்கிற? தமன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக சான்ஸ் கிடச்சிருக்கா? எப்படா ஜாயின் பண்ண போகிற? நாளைக்கு. நாளைக்கா? சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் இருக்குது, அங்கே மேனேஜ் பண்ணிப்பேன். பிறந்ததுலேருந்து மியூசிக் தான் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டு. இன்ஜினியரிங் எடுத்து பரவாயில்ல. பர்மிஷன் வாங்க வைப்பரா? ஏறி குதிச்சு போறியா? எதுவும் கேட்காதரா, நான் பார்த்துக்கிறேன். போகிறது போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது மட்டும் சரியா? ரேக்கிங் பண்ணுவாங்களா உங்கள் ரூமில்? நான் சூசைட் பண்ணி லெட்டர் எழுதி வைக்கிறியா? நான் பேசுறதை பார்த்து பயந்து அவங்க ரேக்கிங் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? ஏய் ப்ளீஸ்டா. சரி பார்க்குறேன். சரிடா பார்த்து போ, போயிட்டு கால் பண்ணு. சரி போடா. டேய் தம்பி, சாரிடா. இந்த பையன் சொல்கிறது உண்மையாக பையன் கூட தெரியலையே. அரவிந்தா ஒரு கொஞ்சமாக தெளிவாக வச்சு போடுறா. ஆமாம், அவன் ரூம் போனப்போ அவன் டென்ஷனில் ஏற்கனவே பேக் பண்ணி தானே இருந்துச்சு. இந்த பையன் சொல்கிறபடி பார்த்தா அந்த பையன் நம்ம ரூமுக்கு வந்திருக்கான், சூசைட் லெட்டர் எழுதியிருக்கான், ஆனால் திரும்ப போகலை. இப்போ அந்த பையனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த கத்தி மிஸ்கான்ட்ராக்டர் கொலை பண்ண கத்தி வேறு அங்கே தானே இருந்துச்சு. ரூமில் நான் இல்லை, தண்ணி பிடிக்க போயிட்டேன். துர்கேஷும் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிருந்தான். நான் வெளியே வர்றப்போ ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். ஒருவேளை அவன் தான் மிஸ்கான்ட்ராக்டரையும் இவனையும் கொண்டுட்டானோ? ஐயோ, துர்கேஷ் வேறு ரூமில் தனியாக இருக்கானே. அவன் சொன்ன மாதிரி கத்தியில் கேண்டீன் பேர் போட்டிருக்குமோ? எதுக்கும் செக் பண்ணிடலாம். கிறிஸ்டி ஃபோன் விட்றா, ஃபோன் விட்றா. டீ துர்கேஷ் ஃபோன் எடுத்து சொல்லடா. டே சொல்கிறா. டீ துர்கேஷ் இப்போ அந்த செத்து போன பையனோட ஃப்ரெண்டை பார்த்து எப்படியும் சூசைட் பண்ணிக்கிற ஐடியாவில் இல்லையா? லிட்டரல் லிஸ்டிங் இந்த போலான்னு தான் எடுத்துருக்கான். டே என்னடா என்னென்னமோ சொல்கிற, பயமாக இருக்குடா. நீ பயப்படாத, நீ 30 நிமிஷத்தில் சிக்ஸில் பேக் முடிச்சுட்டு டே சீக்கிரம் ஏதாவது பண்ணுற, தனியாக இருக்க பயமாக இருக்குடா. நீ பயப்படாத, சீக்கிரம் பார்க்குறேன். டே ஏதாவது பண்ணுறா. நீ திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி சீக்கிரமா. ஐயோ ஐயோ. அவங்க ரேகிங் பண்ணுறாங்கிறதுக்காக நம்மளும் சூசைட் லெட்டர் எழுதி மிரட்டுறது தப்பு தப்பு.
பிஸ்கட் கொலை பண்ண பற்றி இவங்க கையில் எப்படி? சூசைட் லெட்டரா? டேய் சூசைட் பண்ணிக்கிட்டான்டா. ஆமாண்டா துர்கேஷ். எனக்கு தெரியும், நான் வார்டன் போய் சொல்ல போகிறேன். டேய் உனக்கு இந்த மாதிரி நடந்தா நான் விட்டுருவாடா துர்கேஷ். ஏன்டா அப்படி பண்ணுற? டே ப்ளீஸ்டா, என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். எப்படியாவது அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறா. ப்ளீஸ்டா 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 ப்ளீஸ்டா. ப்ளீஸ்ரா. ஏன்டா என்கிட்ட எல்லாம் வந்து சாவுறீங்க? போன மாதம் தான் ஒருத்தனை கொன்னேன், அதுக்குள்ளே இந்த மாதமா? சூசைட் பண்ண தானே வந்தேன், பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே? அதான் பார்த்தல நான் உள்ளே வந்தோடனே நான் பார்த்தோன்னே அண்ணா தெரியாம வந்துட்டேண்ணா, ரூம் மாதிரி வந்துட்டேண்ணா. ஐயோ தனிக்கன் போட உடனே மாவு பாக்கெட் வாங்க வந்தேன். மாவு பாக்கெட்டா? நீ ஏன்டா யாரோம்ல வந்து மாவு பாக்கெட் வாங்குற? சரி உழைஞ்சதான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்க மாட்டியா? அப்படியே கத்திய பார்த்தோன்னே ஓடுற. என்ன பண்ணலடா, போன கூட ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் தான் போனேன். திடீர்னு யாரோ அங்கே கத்தி கையெடுத்துக்கிட்டாங்க போல காய வெட்டும் போது. சரி என்னன்னு எடுத்து பார்த்து போனேன், அப்படி இருந்துச்சு. திடீர்னு அந்த மெசுக்காரன் வந்து போயிட்டான், ஒரே போடு செத்துட்டான். என்னெல்லாம் பண்ணலடா, மன்னிச்சிடா. டேய் டெட் பாடி எங்கடா? டே பாத்ரூம் வச்சுருக்கேன்டா. டேய் அவனோட ட்ரெஸ் எடுத்து வர சொன்னா இல்லை குர்றா. இந்த உள்ளவி பிளாஸ்டிக் பேக்கில் லைட்டர் கொண்டு வந்துருக்கலடா. பேக்கில் நல்ல பிளட்டாக இருக்குது. நீ தானே பிளட்டை தொடக்கி சொன்ன. கேமராவில் சிக்காத மாதிரி தானே அவன் பாடிட்டு வந்தேன். ஆமாம் சரி வா பாடியை கொண்டு போய் ஸ்டோரில் வச்சிடலாம். அவன் கேட்க மாட்டேன், ஃபோனில் எதுவும் சொல்லிட்டு இருந்தேன். என்ன டேய் இப்போ தான்டா வரல என் ஃப்ரெண்டை பார்த்தேன். ஆக்சுவலாக அவன் சூசைட் தாட்லேயே இல்லைடா. அவனே இங்கேருந்து போயிடலாம் தான்டா இருந்திருக்கான். அதுக்குள்ளே அவனை யாரோ கொலை பண்ணி நம்ம ரூமில் போட்டாங்கடா. டே என்னடா சொல்கிற? அப்போ அவன் ஃப்ரெண்டு தெரிஞ்சுட்டு அவனையும் கொண்டுருவியா? என்னது அவனை கொலை பண்ணுவானாவா? டேய் இவனே நான் கொலை பண்ணலையடா. அப்படி இந்த விஷயம் தெரிஞ்சவனை கொள்ளனா நான் முதல்ல ஒன்றை தான்டா கொல்லணும். அதே இப்போ என்ன கொள்ளுவ? என்ன மாதிரி புத்திசாலி கிடைச்சா அவனை வச்சு எப்படி தப்பிக்கலாம் தானே பார்ப்பேன். ஏன்டா தேவையில்லாம பேசிகிட்டு இருக்கேன். சரி அவன் பாடியில் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடுறான். எதுக்கு? அதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ருடா. சரி ஃபங்க்ஷனுக்கு சுந்தரபாண்டி மட்டும் தான் வந்திருக்காரு. ஆமாம். எத்தனை நாள் வரலடா? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். சரிடா. இதை நான் குப்பத்தூட்டில் போட்டுட்டா? புத்திசாலி லைட் எதுக்குடா கொண்டு வந்த? சீக்கிரம் எடுத்துட்டு வாடா பெண்ணே. ஐயோ
ஹலோ யாரு? சார் 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 இங்கே ஹாஸ்டல் டே ஃபங்க்ஷனில் பசங்களை சண்டை போட்டுருக்காங்க சார், சீக்கிரம் வாங்க சார். சண்டையா? தம்பி என்னப்பா சொல்கிற? அங்கே சுந்தர் சார் இருப்பாள்ல? சார் அவன் முதல்ல அடிச்சதே சுந்தர் சார் தான் சார். ஓ ஷிட், இதோ வரேன்ப்பா. டே பார்த்து வாடா. உனக்கு தைராம சாவி எடுத்துகிட்டு வா, இந்த பாடி டக்குன்னு ஷோரூமில் வச்சிடலாம். நீ இங்கேருந்து பாடியை பார்த்துக்கடா, நான் போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்து கூப்பிட்றேன் உன்னை. யார்ரா அவன் நம்ம பொண்ணு கொலைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்? ஐயோ சாமி, பழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கானே. டேய், ஸ்டோர் ரூமில் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டேன்டா. ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கீ தேவை, க்ளோஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நீ போய் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்துரு. நான் போய் சாவி எந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ அரவிந்த் டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அவனை வேற கொள்ளணுமா? ஏய் சாவி உழிச்சிட்டல? சாவி நான் வச்சுட்டேன்டா, நீ பூட்டிட்டல? நான் பூட்டிட்டேன்டா. அவ்வளோதானடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல்ல? இல்லைடா, இந்த கொலையை ஒருத்தன் பண்ணியிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சந்தேகமா? யார் மேலே சந்தேகம்? என்ன சந்தேகம்? நான் தண்ணி குடிக்க போகும்போது இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான்டா, நம்மளாண்ட எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. சரி, இப்போ அதுக்கு என்னடா இப்போ? துர்கேஷ், சப்போஸ் அவன் தான் அந்த கொலையை பண்ணியிருந்தான். நான் ஆல்ரெடி அந்த 2 கொலையும் அந்த கட்சியால் தானே பண்ணியிருப்பான். அந்த கத்தி இப்போ நம்ம ரூமில் தானே இருக்குது. அப்போ அவன் தேடி கண்டிப்பாக வருவான்ல. அந்த கத்தி நீ என்னடா பண்ண? நான் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சோம்ல, அந்த ட்ரைனேஜ் டேங்கில் போட்டேன். அப்படியாடா? ஆமாடா. சொன்ன மாதிரியே நீ ஒரு புத்திசாலி தான்டா. ஒரே நைட்டில் பாடியே டிஸ்போஸ் பண்ணிட்ட. நீ சொன்ன மாதிரி நான் உன் முட்டா பையன் தான்டா. உன் இடத்துல நல்லா இருந்தால் பயத்திலே செத்துருப்பேன், அப்ரூவ்லே ஆயிருப்பேன். ஆனால் முட்டாள் மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும் இல்லடா? என்னமோ சொல்கிற, ஒன்றும் புரியல. அதெல்லாம் புரிஞ்சிருக்கும்டா துர்கேஷ். இவன் அந்த கத்தி எடுத்தான் லாக்கரில் வச்சான். ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொன்னவன் நான் தண்ணி பிடிச்சிட்டு வர வரைக்குமே வரலையே. ஒருவேளை இவன் எதுவும் சரி இருக்கு. அப்படி கொள்றா இருந்தால் ஒன்றை தான்டா கொள்ளணும். இருமா, அது இப்போ என்ன கொள்ளுவ? என்ன மாதிரி புத்திசாலி கிடச்சா அவனை வச்சு எப்படி தப்பிக்கலாம் தானே பார்ப்ப? கத்தாதரா. அந்த கத்தி நீ என்னடா பண்ண? நான் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எரிச்சோம்ல, அந்த ட்ரைனேஜ் டேங்கில் போட்டேன். அப்படியாடா? என்னடா துர்கேஷ் இப்படி ஆகிட்ட? என்னோட மாட்டியாட பாரு. ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுங்க? டே பார்த்து வாடா, உனக்கு தைராம. டேய், உனக்கு இந்த மாதிரி நடந்தால் நான் விட்டுருவாடா துர்கேஷ். ஏன்டா அப்படி பண்ணுற?
நீ கொலை பண்ணது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு என்னையும் கொலை புரியாடா. கொள்றா, என்னையும் கொள்ளு. வெளியில் ஓடி நம்ம நேரம் போட்டுக்கிட்டு இருக்கான், அவனையும் கொள்ளு. அதனால் எத்தனை நேரம் கொள்ள முடியும்? எல்லாரையும் கொள்றா. வெளில நிக்கிற உள்ள வரல. தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிற துர்கேஷ். குறுக்குல நீ வந்தா ஒன்னையும் கொண்டு துர்கேஷ் ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணேன், திரும்ப திரும்ப இது பண்ணிட்டு இருக்காரா? சொல்கிறத கேளு. எதுக்கு என் ஃப்ரெண்டு கொண்டீங்க? துர்கேஷ் சின்ன வண்டி என்ன பண்ணுற? நீ ஏன்டா சீக்க முடியும்? இதெல்லாம் ஏன்டா நின்றுகிட்டே இருக்கு? போய் சொல்லடா. டேய் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு கொண்டீங்க? லூஸ் மாதிரி பண்ணாரா? டேய் அரவிந்த், என்னடா ஆச்சு? ஏற்கனவே படிக்கல அடிபட்டு இருந்துச்சுடா, இப்போ இங்கே வேறு அடிச்சுக்கிட்டேன்டா, வலிக்குதுடா. எங்கள் கால் காமி. அவனை நான் கூட பண்ண இன்னும் யாரா சொன்னாங்க? என்னால் ஒன்று கொல்ல முடியாதா? டேய் ஏன்டா இப்படி ஆகிட்ட? சரி, டைட்டில் கேட்டுக்க. பாபநாசம் பார்ட் 2. ஆண்டவர் தான் ஹீரோ, நம்ம தலைவர் தான் அவரோட ஃப்ரெண்டு. சரி. ஹீரோ ஒரு கொலை பண்ணிடுறாரா, ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து எப்படி அதை மூடி மறைக்கிறாங்கன்றதான் கதை. கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ அவர் ஃப்ரெண்டே கொண்டுறாரு, அதான் ட்விஸ்டே. ஃப்ரெண்டை கொண்டு கில்ட்டில் வர்றதுக்கு ஹீரோ செத்தே போகலாம். டேய் துர்கேஷ், டேய் என்னண்ணா சொல்கிறீங்க? Ha 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 ha!